எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மா சுலகில என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இனியம்மா வீட்டுக்கு தான் வந்தோம். வந்த இடத்துல அவங்க ஊர்ல திருவிழாங்க. வேற லெவலா இருந்துச்சு. மதுரை திருவிழான்னா சொல்லவா வேணும். நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறேன். சான்ஸே இல்ல. அப்பா பயங்கரமா இருந்துச்சு. காளி வேடத்துல ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இனியம்மாகிட்ட பேசிட்டு கிளம்பும்போது தான் பார்த்தோம். எம்மா சரியான கூட்டங்க. கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா பார்த்துட்டு கிளம்பலாமேன்னு வெளியில கிளம்பி வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமா சரி நம்ம சொந்தங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு தாங்க எடுத்தேன். அப்பா சான்ஸே இல்ல. பயங்கரமா ஆக்ரோஷமா ஆடிக்கிட்டு இருந்தாங்க காளி வேடத்துல. அவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அருள் வந்துருச்சு. ஒரு பொண்ணுக்கெல்லாம் பாருங்க உங்களுக்கே தெரியும். அருள் வந்துருச்சு. அப்புறம் இன்னும் 2, 3 பேத்துக்கு அருள் வந்து அவங்களுக்குமே விபூதி வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நிக்கக்கூட இடம் இல்ல. அந்த அளவுக்கு கூட்டங்க. மேடையிலயுமேவும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. வேப்பிலையெல்லாம் வச்சு. அந்த பாட்டுக்கும் நமக்கேவும் ஒரு மாரி உடம்புல புல்லரிக்கிற மாரி இருந்துச்சுங்க. காளி வேடத்துல ஆடுறாங்க பாருங்க. அவங்கள பார்த்து எனக்கே பயமாயிருச்சு. பயமா இருந்து அப்படியே வேகமா வெளியில வந்துட்டேன். அப்புறம் தைரியமா சரி, சாமி தானே அப்படின்னு பக்கத்துல போய் வீடியோ எடுத்தேங்க. வீடியோ எடுக்க கூட முடியல. அந்த அளவுக்கு கூட்டமா இருந்துச்சு. முடிய போறப்ப தாங்க அந்த காளி வேடத்துல ஆடுறது முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நேரம் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பிட்டோம். எ இனியம்மா பையனும் நானும் தான் பக்கத்துல வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். பாருங்க எத்தன பேர் உட்காந்துருக்காங்க. எம்மா நான் மதுரை திருவிழா இப்ப தான் பார்க்குறேன். சரியான சூப்பரா இருக்குங்க. சொல்லவே முடியலங்க. பாருங்க எவ்வளோ ஆக்ரோஷமா ஆடுறாங்கன்னு. பயங்கரமா இருக்கு. அ ம மதுரையில எந்த இடம்னா திருப்பாலை தாங்க. அந்த இடத்துல தான். இப்ப வேற லெவல் சான்ஸே இல்ல. நீங்களும் அங்க இருந்து நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நானும் இனியம்மா பையனும். அப்படியே கிளம்பியாச்சுங்க. இனியம்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு, அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாருங்க. நைட்டு 12 மணி ஆயிருச்சுங்க வீட்டுக்கு வர. இங்க வந்து கார சட்னி வச்சு, அப்படியேவும் சாப்பிட்டோம். தோசை நான் சாப்பிடல. எங்க மாமாவுக்கு மட்டும் தோசை ஊத்தி குடுத்தேன். பெரிய வெங்காயம், வத்தலு, காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. தக்காளி, உப்பு அவ்வளவுதாங்க. அப்படியே நல்லா வதக்கி மிக்ஸி ஜார்ல அரைச்சு, தோசை, இட்லி எது வச்சு நம்ம சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இனியம்மா வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைமா போயிருந்தேங்க. நல்லா உபசரிப்பு. நாங்க வர்றோம்ன்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா, சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியேவும், "இந்த இடத்துலேருந்து வந்துட்டுருக்கோங்கம்மா பஸ்ஸில" அப்படின்னு கால் பண்ணி சொல்லவும், நாங்க வரங்குள்ள வடை, அதுக்கப்புறமா இந்த ஆவாரம்பூ சூப்பு இதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. பசி வேற. போய் நான் பாட்டுக்கு எடுத்து எடுத்து சாப்பிட்டேங்க. உரிமையா நம்ம வீடு மாரி. முன்ன பின்ன நம்ம பார்த்ததில்ல. வீடியோஸ்ல தான் பார்த்துருக்கோம். ஃபோன்ல தான் பேசியிருக்கேன். வாட்ஸ்அப் கால்ல. அப்படி இருந்து நான் பாட்டுக்கு சமையல் ரூம்ல அடுப்படியில போயி, நான் அவங்கள கேட்காமலே எடுத்து சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு உரிமையா. அவங்களும் நல்லா பாசமா பேசுனாங்க. அண்ணனும் நல்லா பாசமா பேசுனாங்க. வீட்ல இருக்கிறதெல்லாம் சூப் பவுட்ரு, இட்லி பொடி, நெறைய ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போக சொன்னாங்க. இல்லங்கம்மா நானே செஞ்சுக்கிருவேன். தேவைப்பட்டா நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அன்னைக்கிட்டயே சொல்லிட்டு, அப்படியே தோசையெல்லாம் ஊத்தி குடுக்குறேன்னாங்க. நாங்க லேட்டா சாப்பிடுவோம். இருக்கட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. புக்ஸ் எல்லாம் குடுத்தாங்க. 2 புக்கு. ஒரு புக்கு தான் வீடியோல வந்திருக்கும். இங்கிலீஷ் புக்கு. தமிழ் புக்கு எனக்கு படிக்க குடுத்தாங்க. ரொம்ப சொந்த பந்தம் கூட இந்த மாரி பார்க்க மாட்டாங்க. யூடியூப் மூலமா பழகி, இந்த அளவுக்கு உரிமையா நம்மள வீட்டுக்கு வரவழைச்சு நல்லா உபசரிச்சாங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பாய்.